Taste the Daily. அப்சரா 2025 திமுகவுக்கு எப்படி இருந்துச்சு, அதிமுகவுக்கு எப்படி இருந்துச்சு? முதல்ல உங்கள் வாயிலாக அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வெற்றிகரமான சுபமான நல்ல காலம் 2026 பிறக்க போது நான் நிச்சயமாக இப்போ உறுதியாக சொல்லிடலாம். ஏனென்றால் அண்ணன் எடப்பாடியோட ஆட்சி அமைய போகிறது 2026. மக்கள் காற்று கொண்டிருக்கிறார்கள். 2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு லக்கி இயர்னு சொல்லலாம். ஒரு அமோகமாக சொல்றது பதிலாக ஒரு நல்ல அமைப்புள்ள ஒரு கட்சியா அதிமுக மீண்டும் ஒன்று இணைந்து ஐயாவின் தலைமையின் கீழே யார் துரோகிகள் யாரெல்லாம் வந்து கட்சிக்கு துரோகம் செய்தார்களோ அம்மாக்கு துரோகம் செய்தார்களோ அடையாளம் காட்டப்பட்டு எந்த விதமான சலசலப்பு இல்லாம அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையின் கீழே ஆட்சிக்கு எந்த போருக்கும் தயார் என்ற நிலைமையில இன்னைக்கு இருக்கிறது அண்ணன் எடப்பாடியாருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதே போல நீங்க எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டாலுமே 2025 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஐயா வந்து அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் திமுக செயல்பட்டாங்க. அது ஜாக்டோ ஜியோ பிரச்சனையா இருக்கட்டும், செவிலியர்களோட போராட்டமா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களோட போராட்டமா இருக்கட்டும், இல்ல வந்து பார்வையற்ற மனிதர்கள் வந்து எத்தனையோ இடத்துல வந்து போராட்டம் செய்தாங்க. அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலுமே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து திமுக செயல்பட்டது. பொம்மை முதலமைச்சர் எதுக்கு சொல்றாங்க? மக்கள் நம்ம மட்டும் இல்ல, பொதுமக்களே பொம்மை முதலமைச்சர் எதுக்கு சொல்றாங்க? அது டாஸ்மாக்ல வந்து முறைகேடுகளா இருக்கட்டும், மணல் கொள்ளையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மருத்துவ தட்டுப்பாடு மெடிசின்ஸ் வந்து ஒரு கிளினிக்ல இல்லைன்னு நம்ம பார்த்திருக்கோம். 2025 பால் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதெல்லாம் வந்து ஐயா வந்து ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அதிமுக தான் ஆட்சி செய்த மாதிரி இருந்தது 2025. பிகாஸ் திமுக வந்து திறனற்ற செயலற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர் மக்கள் வந்து அறிந்து புரிந்து கொண்டார்கள். ஆனால் 2025 மக்களுக்கு புரிய வைக்கிற ஒரு ஆண்டாக இருந்ததுன்னு சொல்றீங்களா? புரிய வைக்கிற ஆண்டா இருந்தது. அண்ணன் எடப்பாடியார் வந்து ஒரு கண்ணியத்தோட என்ன பிரச்சனை வந்தாலும் அது கட்சிக்குள்ளேயா இருக்கட்டும் எதிர்கட்சிகளா இருக்கட்டும் ஒரு சிரித்த முகத்தோட கண்ணியத்தோட கையாண்டு நான் இருக்கிறேன் தமிழகத்துக்கு ஒரு காவல் தெய்வமா வந்து அண்ணன் திகழ்கிறார். நிச்சயமாக 2026 முதலமைச்சராக தயாராயிருக்கிறார். ஓகே, உங்களுடைய அந்த உற்சாகமே சொல்லுது எந்த அளவுக்கு இந்த 2026 நீங்க வந்து வெல்கம் பண்றீங்க அப்படிங்கிறது. அது எல்லாத்தையும் தாண்டி திமுகவுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் பயமுறுத்துற ஒரு ஆண்டாக இருந்ததா? ஏன்னா 200 கோடி ஊழல் மதுரை மாநகராட்சியில, KN நேரு மீதான இடி பிரச்சனை, இந்த மாதிரியான நிறைய சிக்கல்களை இந்த ஆண்டுல அவங்க பார்த்துட்டாங்க. ஊழல்ன்றது வந்து திமுக பத்தி ஊழல்ல வந்து ஒரு என்ன சொல்ற ஊழலுக்காகவே ஆட்சி கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி திமுக ஆட்சி மக்களே நல்லா புரிந்து கொண்டிருக்கார்கள். அது மட்டும் இல்லாம திமுக சேர்ந்த அராஜகங்கள் பாருங்க, எத்தனையோ பெண்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கார்கள். கோயம்புத்தூர்ல வந்து ஒரு குண்டு வெடியை வந்து சிலிண்டர் பிளாஸ்ட்னு சொன்னாங்க. அதே போல வந்து மூதாட்டிகள் மேல குழந்தைகள் மேல வந்து கற்பழிப்புகள். அதே போல எங்க போனாலுமே மக்களை வந்து அவங்க வீட்டுல இருந்து அகற்றுறது. இஞ்சம்பாக்கத்துல, பெத்தல் நகர்ல, கொளத்தூர்ல மக்களை வந்து அவங்க G2 போடுறதுக்கு அவங்களோட நிறுவனத்துக்கு வந்து அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு மக்களை வந்து வீட்டுல இருந்து 20-30 வருஷமா இருக்கிற மக்களை அகற்றுறது. அதே போல புயல் வரும்போது பாருங்க, திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற பேசின பாணி நீங்க பாருங்க, இப்படிதான் இருக்கும், நாங்க எதுவுமே பண்ண முடியாது, பிஸ்கெட் தூக்கி எறிகிறது. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு எளிமையான குடும்பத்துல இருந்து, விவசாய குடும்பத்துல இருந்து வந்து அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு படிப்படியா வளர்ந்து எடப்பாடியார் வந்து ஒரு தலைமை பண்பு இருக்கிற ஒரு முதலமைச்சரா வந்து ஒரு ஆட்சி நடத்தி காட்டியிருக்காரு. அம்மாவோட உண்மையான வாரிசா ஒரு திட்டத்திலையும் வந்து குறை வைக்காமல், கொரோனா காலத்துல கூட வெல்ஃபேர் எக்கானமின்னு சொல்லுவாங்க, நல்ல திட்டங்கள் கொடுக்கறது மட்டும் இல்ல, பொருளாதார ரீதியாகவும் ஒரு மாநிலத்துல எப்படி கொண்டு போக முடியும். 2% GDP வந்து நேஷனல் ஆவரேஜ் வந்து ஒரு திறமை இருந்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். திமுக வந்து ஒரு பொம்மை முதலமைச்சரோட தலைமையின் கீழே நடக்கிற ஒரு ஆட்சி. 2026 தேர்தலுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முழுக்க எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்தது? எந்த அளவுக்கு இந்த தேர்தலுக்கு நீங்க தயாராகிறதுக்காக அதிமுகவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஆண்டாக இந்த 2025? நீங்க அனைத்து தலைவர்கள் தமிழகத்துல பாருங்க, யாராவது மக்கள் தொடர்பு இவ்வளவு எளிமையாக அடிக்கடி மக்களை சந்திக்கிறது, பிரஸ் சந்திக்கிறது எந்த தலைவர் பண்றாரு? அண்ணன் எடப்பாடியார் வந்து தினந்தோறும் பிரஸ்ஸை மீட் பண்றாரு, அடித்தட்டு மக்களை மீட் பண்றாரு, வீட்டுக்கு யாரு போனாலும் வந்து எல்லாருமே சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் பிரச்சாரம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போது மக்களோட பிரச்சனைகள் எடுத்து பேசினாரு. அதிமுகவால என்ன செய்யப்பட்டிருக்கிறது, என்ன செய்ய போறோம்னு சொல்லியிருக்காரு. எழுச்சி பயணம் இப்ப வந்து அண்ணன் போகும்போது
ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கும். அவர் வந்து மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி ஆட்சி அமைய போறது, எப்படி வந்து நம்ம திட்டங்கள் கொண்டு வர போறோம் பேசினாரு. அதுதான் அந்த கண்ணியத்தோட இருக்கிற ஒரு தலைவர், அம்மா போல ஒரு தலைவர் வந்து அண்ணன் எடப்பாடியார். அதிமுகவை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆண்டாக இது இருந்துச்சு அப்படின்னு முழுசா நம்புறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்சரா, என்னன்னா 2026 2025 முடிஞ்சிருச்சு. திமுகவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வந்து எல்லாமே லிஸ்ட் போட்டீங்க, அவ்வளவுதான். இனி அதை பத்தி பேசி என்ன பண்றது? 2026ல திமுகவுக்கு எப்படி இருக்க போகிறது, அதிமுகவுக்கு எப்படி இருக்க போகிறது? அதுக்கு வரதுக்கு முன்னாடிங்க ஒரே ஒரு விஷயம் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு அரசின் அடையாளம், ஒரு அரசியல் கட்சியின் அடையாளம், ஒரு தலைவரின் அடையாளம் சமூக நீதினு பேசுறாங்க இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்து கோயில்களை இடிக்கிறாங்கன்னு மேடை ஏறி பகிரங்கமா சொல்றாங்க. டிஆர் பாலுவே சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து திருநீர் கொடுத்தா வந்து தட்டி விடுறாரு. அதே போல நீங்க ஜெருசலம் பயணத்துக்கு வந்து அதிமுக வந்து எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, அது வந்து ஐயா வந்து அம்மா கொடுத்ததோட உயர்த்தி கொடுத்தாரு. அதே போல ஹஜ் பயணத்துக்கு உயர்த்தி கொடுத்தாரு. ஸ்டாலின் அரசு அதெல்லாம் நிப்பாட்டி விட்டாரு. அது மட்டும் இல்லாம நீங்க பெண்கள் விஷயம் எடுத்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திலேயே ஒரு காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு படிக்கிற இடத்துல ஒரு ஹாஸ்டல்லயே ஒரு அமைப்புக்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யார் அந்த சார் நம்ம போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த லட்சணத்துல இருக்கும்போது மக்கள் எப்படி பாதுகாப்பா இல்லாத ஒரு சமுதாயத்துல எப்படி பெண்கள் ஓட்டு போடுவாங்க, எப்படி வந்து அனைத்து கிறிஸ்டியன்கள் மதிப்பையும் இந்த வருஷம் அவங்களுக்கு சுத்தமா இழக்க வச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஹிந்துக்களா இருக்கட்டும், கிறிஸ்துவர்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு இல்லை அந்த அரசுல. நீங்க பாருங்க, கண் தெரியாதவங்க, பார்வையற்றவர்கள் வந்து கீழாம்பாக்கத்துல வந்து போராட்டம் செய்யும் போது அவங்களை இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சு வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தனமான விஷயம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மருத்துவ மாநாடு நடத்தினாரு. அதே போல உதயநிதி அவர்களுக்கு அந்த டைம்ல வந்து அசம்பிளியில வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். அதே நாள் வந்து கால்பந்து வீராங்கனை பிரியா வந்து அரசு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில வந்து அலட்சத்தினால உயிரிழந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆறுதல் கூட, ஒரு இரங்கல் கூட சொல்லல. ஆனா கொரோனா காலத்துல மட்டும் வந்து நம்ம ஆட்சி இருக்கும்போது ஒரு உயிரிழப்புக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க சொல்லுங்கன்னு போராட்டம் செஞ்ச முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நிச்சயமாக 2026ல திமுக வீட்டுக்கு அனுப்ப மக்கள் காத்து கொண்டிருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். இது வந்து இதுல மாற்று கருத்து சுத்தமா வந்து எதிர்கட்சிகளுக்கும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி செய்தி தொடர்பாளர்கள் வந்து நீங்க மத்த சேனல்ஸ்ல ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா அவங்க கான்பிடண்டா திமுக வரும்னு யாருமே சொல்றது இல்ல. ஸ்டாலினை வந்து யாருமே பாராட்டுறது இல்ல. அண்ணன் எடப்பாடியார் நிச்சயமாக முதலமைச்சர் வருவார்னு அரசியல் அமைப்புல இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் அரசியல் விமர்சகர்களும் புரிந்து விட்டது. புரியுது. ஆனா திமுகவும் அவங்களுடைய கூட்டணியும் அவங்க வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, இன்னும் அவங்களுடைய கூட்டணி கன்ஃபார்ம் ஆகல, அதனால எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க கூட்டணியை வச்சு கான்பிடண்டா இருக்கிறேன். அண்ணன் எடப்பாடியார் தலைமையின் கீழே ஒரு மெகா கூட்டணி அமையும். பிஜேபி ஆல்ரெடி வந்து பாஜக தலைவர்கள், அமித்ஷா அவர்கள் அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள் அண்ணன் எடப்பாடியார் தான் என்டிஏ அலையன்ஸுக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் தமிழகத்துல சொல்லியிருக்காங்க. நிறைய கட்சிகள் வந்து நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, பிளான் வச்சிருக்கீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை சஸ்பென்ஸ் சொல்றாங்க. ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியோட தமிழக வந்து வெல்லக்கூடிய ஒரு கட்சி வந்து அதிமுக மட்டும்தான். அது அம்மா நிரூபித்து காட்டியிருக்கார்கள். அண்ணன் எடப்பாடியார் ஒரு படிக்கு மேல, அம்மாக்கு மேல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து தாண்டி ஒரு நிலையான ஆட்சி கொடுத்திருக்காரு. அம்மாக்கு இருந்த பிரச்சனைகள் நிச்சயமான ஒரு அது எல்லாருக்குமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அம்மாக்கு பிரச்சனைகள் இருந்தது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து அதுக்கு மேல பிரச்சனைகள், கட்சிக்குள்ள பிரச்சனைகள், எதிர்கட்சி பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இன்னைக்கு போயிடும் ஆட்சி, நாளைக்கு போயிடும் சொன்னாங்க. 4.5 ஆண்டு காலம் வந்து ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நிச்சயமாக மக்கள் அது வந்து இப்ப ஒரு பிரச்சனை வந்தா தமிழகத்துல ஐயா எடப்பாடியார் இருந்த போதே நல்லா இருந்தது ஆட்சின்னு சொல்ல அளவுக்கு வந்து அண்ணனை வந்து எல்லாருமே விரும்புறாங்க. நிச்சயமா 2026ல அண்ணன் முதலமைச்சராக வருவார். ஓகே, 2026 உங்களுக்கு அமோகமான ஆண்டு தான். அப்படிங்கிற அமோகமான ஆண்டு, அமோக வெற்றி யாராலும் தவிர்க்க முடியாது. திமுகக்கு வந்து இதுமே இறங்கு முகம் தான். நன்றி.